கிறிஸ்தேசுக்குள் அன்பை அழைக்கப்பட்ட அன்பான சகோதரர்களே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்கள் அன்பு வாழ்த்துக்கள். இந்த ஒரு நாளிலும் தேவனுடைய மாபெரும் கிருபை இரக்கம் தயவு நம்மோடு கூட இருந்தபடியினால் இந்த இணையதளத்தின் மூலமாக சகோதரிகளாக நாம் இணையவும் அவருடைய பரிசுத்தமான வார்த்தைகளை தியானித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலப்படவும் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த மேலான கிருபைக்காக உலகின் ஆழத்திலிருந்து மனத்தாழ்மையோடு நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை நம்முடைய ரட்சகர் மூலமே நாம் அவரை கொண்டு இந்த கூடிய காரணமாகவும் நம்முடைய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நம்ம அனைவரின் சார்பாக சகோதரர் ரவிச்சந்திரன் கரூரிலிருந்து நம்ம அனைவரின் சார்பாக நம்ம ஜெபத்திலே வழி நடத்துவார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மகா இரக்கம் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே. இதோ வானங்களை பூமிகளை உண்டாக்கிய மனுமக்களை இந்த பூமியில நீர் நித்தமும் வழிநடத்தி வருகிற எங்கள் மகிமையுள்ள தேவனே, இது அந்த நாளிலும் கூட அந்த இணையதளத்தின் வழியாக உம்முடைய ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாகவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் நடக்கிற அந்த அற்புதமான காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீர் விளக்கி வருகிற அந்த வாரம் விளக்கி வருகிற அந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் எல்லாவற்றையும் நீர் ஒன்று கூட்டி இந்த சத்தியத்தை கேட்க எங்களை தயவாய் சேர்த்த இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆரம்பம் முதல் முடிய மாதிரி உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருந்து வழி நடத்திட்டோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமீன். சகோதரருக்கு நன்றி. அன்பான சகோதரிகளே, நாம் வாரந்தோறும் தியானித்து வரக்கூடிய நாசரிப்பு கூடார நிழல்களில் இந்த ஒரு நாளிலே நாம் தியானிக்க போகிறதான ஒரு பகுதி ஆசாரியர்களின் செயல்பாடுகள் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் நமக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி அவர் அன்பான. தேங்க்யூ பிரதர். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வார்த்தைகளை நான் முதலாவது உங்கள் ஒவ்வொருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினாலே நாம் அனைவரும் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தோறும் நம்ம இந்த இணையத்தின் வாயிலாக நாம் இணைந்து தேவனுடைய இந்த ஒரு மகத்துவமான சத்தியங்களை எல்லாம் கேட்கும்படியாக தேவன் பாராட்டின மாபெரும் கிருபைக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம் ஆயிரம் துதி ஸ்தோத்திரங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த தொடர் வேதாகம வகுப்புல ஆசரிப்பு கூடாரத்தினுடைய கட்டுமானங்கள் அதை குறித்து நாம நிர்மாணிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம ஒரு முதல் பாகத்தை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக ஆசாரியர்களும் ஆசாரிய ஊழியர்கள் குறித்து நம்ம கடந்த வாரங்கள்ல நம்ம 2 வாரங்களாக பார்த்துட்டோம். நீங்க இந்த ஆசாரியர்களுடைய ஊழியத்தை குறித்து சில காரியங்கள் நம்ம பார்க்கும்போது ஆசாரியர்கள் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர்கள் மத்தியஸ்தராக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க மத்தியஸ்தர் ஊழியம் அவங்களுடைய பிரதான ஊழியமாக இருக்கிறத நம்ம பார்க்க. பொதுவா ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசாரியர்கள் இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடுவுல இருந்து அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை அவங்க செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். விசேஷமாக பார்க்கும்போது ஆசாரியர்கள் தான் எல்லா காரியத்திலையும் அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது தேவ ஊழியங்களை அவங்க தேவனுடைய ஊழியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்யக்கூடிய ஊழியர்களாக இருக்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்படி தேவனுடைய ஊழியத்திற்காக நியமிக்கப்பட்ட இந்த ஊழியர்களுடைய பிரதான ஊழியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மத்தியஸ்த ஊழியத்தை சேர்றது. அந்த மத்தியஸ்த ஊழியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனோடு கூட ஒரு ஒப்புரவாகக்கூடிய ஒரு காரியத்தை செய்யறாங்க. இது எதற்கு நிழலாக இருக்குன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாவ மனுக்குலத்தை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய அந்த ஒரு ஒப்புரவாக்கல் காரியத்தை நம்முடைய கிறிஸ்து செய்தார். இந்த ஊழியத்தினுடைய நிழல் அதனுடைய சாயல் எங்க இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது அங்க பிரதான ஆசாரியர்கள் மத்தியில அது இருக்கிறத நம்ம பார்க்கணும். விசேஷமா பார்க்கும்போது ஆரோன் அந்த காரியத்தை செய்துட்டு இருந்தா நம்ம ஆரோனுக்கு முன்பாக மோசே, அதாவது ஆசரிப்பு கூடாரம் வர்ற வரைக்கும் மோசே தான் இந்த காரியத்தை செய்துட்டு இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அடுத்தது இந்த ஆசாரியர்களுக்கு சில தகுதிகள் இருக்கிறதாக நம்ம கடந்த வாரங்களில் நம்ம படிச்சோம். என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னாலாம் நம்ம அந்த வேத வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். சில குறைபாடுகள், அதாவது அவங்களுடைய சரீரத்துல ஆசாரிய ஊழியத்திற்கு என்று ஊழியம் செய்ய சில சரீர குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அவர்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படியாக 12 தகுதிகளை நம்ம பார்த்தோம். அதுல விசேஷமா நம்ம பார்க்கும்போது இந்த குருடர்கள், சப்பானிகள், அவங்களுடைய குறுகிய அவயங்கள் அப்படின்னா கை சூம்பியோ
இல்லை வந்து கை வந்து நீட்டமாகவோ கால் நீட்டமாகவோ இந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை கை ஒடிந்து கால் ஒடிந்து அப்புறம் கூன் விழுந்து அப்புறம் ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு குள்ளனாக இருக்கும் பொழுது, அப்புறம் பூ விழுந்த கண்ணன் அப்படின்னா கண் பார்வையில குறைவு பெற்றிருக்கும் பொழுது, அப்புறம் ஸ்கின் டிசீஸ் இருக்கும்போது, அப்புறம் அந்த விதை நசுங்கினவர்களாக இருக்கும்போது, இவர்கள் எதற்கு தகுதியற்றவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆசாரிய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்கள் தடை செய்யப்பட்டவர்களாக, தகுதியற்றவர்களாக இங்க வேத வசனங்கள் குறிப்பிட நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க லிட்டரலா நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இந்த ஊழியத்தை அவங்க முன்னெடுத்து செய்யும் பொழுது சில காரியங்கள் அவங்களால இப்படி ஒரு குறைவோட அவங்க செய்ய முடியாது. உதாரணமா, அவங்களுடைய பார்வை குறைபாடு இருக்கிற பட்சத்துல அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவங்க என்ன செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்களுடைய குறைகளை பார்த்து, அதாவது ஒருவேளை ஒரு உதாரணமாக பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு குஷ்டரோகம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த குஷ்டரோகத்தை பரிசோதிச்சு அவங்க ஆமா இது குஷ்டரோகம் தான் அப்படின்னு அவங்க என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும் இல்லையா? அவங்கள வந்து என்ன பண்ணணும், பாளையத்துக்கு புறம்பா கொண்டு போய் அவங்கள இருக்க வைக்கணும் கொஞ்ச நாள். அப்ப அவங்க சரியானதுக்கு அப்புறம் அவங்க திரும்ப உள்ள பாளையத்துக்கு வரணும் இல்லையா? அப்படி பாளையத்துக்கு வரும்போது அவங்களை பரிசோதிக்கணும். அப்ப இதுக்கெல்லாம் கண் பார்வை சரியா இருக்கணும் இல்லையா? இந்த கண் பார்வை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் பார்க்கணும். இப்படி மாமிசத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள், மாமிசத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அங்க என்னவா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்கு அது தடையாக இருக்கும் அப்படின்னு. ஆனாலும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு சில வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நீங்க ஊழியம் செய்ய போக முடியாது, ஆனா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அந்த அப்பம், மேஜையின் மீது ஆறாக அடிக்கப்பட்ட தேவ சமூக அப்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த அப்பத்தை புசிக்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த தடையும் இல்லை. அதை அவர்கள் புசிக்கலாம். ஊழியத்துக்கு போயிட்டு வந்த அந்த ஊழியத்திற்கு போன ஆசாரியர்களுடைய குடும்பத்திலிருந்து இல்ல அந்த ஆசாரியர்களுடைய காரியங்கள் அவங்க கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தா இவங்க அதை புசிக்கலாம். அதுக்கு தேவன் தடை சொல்லல. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, தேவனுடைய இரக்கம் இப்படியாக அவங்களுக்கு இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்த இங்க நம்ம இதுல நோட் பண்ணி பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது போன்ற குறைபாடுகள் இருந்தா, அதாவது லேவியர்கள் மத்தியில இது போன்ற குறைபாடு இருந்தா, அவங்க ஆசார ஊழியத்துக்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவ சமூக தப்பத்தை புசிக்கிறதுக்கு அவர் தடை சொல்லலை அப்படின்னு. அப்போ இதை அப்படியே நம்ம இந்த நிழல் அப்படியே பொருள் நம்முடைய ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்மளோட பொருத்தி பார்க்கும்போது நமக்கு இதுல என்ன பாடம், என்ன ஒரு படிப்பனை நமக்கு தேவன் கொடுத்துருக்காங்க, இது எதற்கு நிழலாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, உண்மையான சத்தியத்தை கேட்டு தேவனோட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்து இந்த ஒரு ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பலியின் ஜீவியத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளும் யாராத்தான் இருக்காங்கன்னா ஆசாரிய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டாங்க. அதான் நம்ம வேதவசனம் கடந்த வாரம் வாசிச்சோம். 1 பேதுரு 2:9 வசனத்துல நாம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கும்போது, பரிசுத்த அதாவது ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக நம்ம வந்து இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஆசாரிய கூட்டம் அப்படின்னா நாம தான் ஆரோனுடைய சந்ததி. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்க இருக்கு ஒரு அற்புதமான ஒரு அருமையான ஒரு நிழல் பொருள் விஷயங்கள் இங்க இருக்கிறத பார்க்கணும். அப்போ நாமளும் ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியற்றவர்களா அப்படின்னு நம்மள எல்லாமே சுய பிரச்சனை செய்து பார்க்கும்போது, அப்போ லிட்டரலா நம்ம உடம்புல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா, கண் பார்வை மங்கிடுச்சுனாலோ இல்ல ஏதாவது கை உடஞ்சிருச்சு கால் உடஞ்சிச்சு ஆக்சிடென்ட்ல அப்படின்னா, நான் சபையாகிறதுக்கு இல்ல சபையினுடைய வாய்ப்புல ஓடுறதுக்கு நான் தகுதியற்றவன் ஆயிடும்னா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் அப்படி ஒருபோதும் சொல்லல. நமக்கு அவங்களுக்கு லிட்டரலா இருந்துச்சு, ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த 12 குறைகள்ல கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு சில குறைகள் காணப்படத்தான் செய்யுது. நம்மள எல்லா இடத்துலையும் அந்த குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த குறைகள் இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியாது? இந்த இது போன்ற ஊழியத்தில் நம்ம ஈடுபட முடியாதா? இந்த பலியின் ஜீவியத்துல நம்ம வந்து தொடர்ந்து சபையுடைய வாய்ப்புக்காக ஓட முடியாதா அப்படி சொல்லி பார்க்கும்போது தேவன் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். என்ன வாய்ப்பு அப்படின்னா, நாம எல்லோரும் குறை உள்ளவர்கள் தான். நம்ம இடத்துல ஏதாவது குறைகள் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இந்த 12 குறைகளும் மாமிச ரீதியாகவோ நம்ம நேரடியான அர்த்தம் எடுக்கிறதுல, இது ஒவ்வொன்றுக்கும் ஆவிக்குரிய அர்த்தம். அப்ப குருடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். குருடன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சத்தியத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் குறைபாடு, ஐ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பார்வை குறைவு அப்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். குள்ளன் அப்படின்னா வளர்ச்சி அடையாதவர்கள், கையொழிந்தவர்கள், காலொழிந்தனா கிரியை செய்ய முடியாதவர்கள்.
கூணன் அப்படின்னா ஏதாவது அடிமைத்தனத்துல அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு சொந்த பந்தத்துல, குடும்பத்துல, அப்புறம் உலகத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல, இப்படி ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டு இந்த சத்திய ஓட்டத்தில் அவங்களால பயணிக்க முடியாதவர்கள். இப்படி அநேக குறைபாடு இருந்தாலும் தேவன் நம்மிடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான் நமக்கு ஒரு தேவன் கொடுத்துக்கிற மிகப்பெரிய கிருபை. என்ன கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு 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 தேவன் கொடுத்த நமக்கு மிகப்பெரிய ஒரு கிருபை என்னன்னா கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக, அவருடைய ஈடுபலியின் மூலமாக நாம எல்லாரும் என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, நம்முடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்களாக நிறைவாக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, தேவன் நம்முடைய குறைகளை என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா எல்லாவற்றையும் நிறைவாக்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம வசனம் வாசிச்சோம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். சரி, அப்ப நம்முடைய குறைகள் எல்லாம் எப்ப சரியாகுது அப்படின்னா, நாம தொடர்ந்து இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா நம்முடைய பாவங்களை மன்னிச்சிட்டார், நம்முடைய குற்றம் குறைகளை மன்னிக்கிறார், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறார், நம்முடைய தவறுதல் தப்பிதங்களை எல்லாத்தையும் தேவன் மன்னிக்கிறதுக்கு தயாராக மன்னிச்சிட்டார். ஒரு முறை நம்ம எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார். அப்ப மன்னிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா திரும்ப அந்த தவறுக்குள்ள நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கடந்த வாரத்துல ஒருவேளை தேவன் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்திட்டார், கண் நமக்கு தெளிவாயிடுச்சு. அப்ப திரும்ப நம்ம குருடரா இருந்தோம், தேவன் நமக்கு பார்வை கொடுத்துட்டார், திரும்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா குருடனை போல நம்ம இருக்கக்கூடாது. நான் சொல்ல பாயிண்ட் புரியுங்களா? இதை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அதாவது தேவன் நமக்கு ஒரு சத்திய அறிவை கொடுத்து, இதுதான் சத்தியம், இது நீங்க பொய்யில இருந்தீங்க, இப்போ நீங்க உண்மை தெரிஞ்சுக்கிட்டீங்க, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம திரும்ப குருடனை போலவே கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணு தெரியாத மாதிரி ஒரு ஸ்டிக், வாக்கிங் ஸ்டிக் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம்னா நாம என்ன இருக்கிறோம்? இன்னும் நம்ம குருடராகவே தான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நாம விசுவாசிக்கணும், நமக்கு பார்வை கிடைச்சிருச்சு. அதனாலதான் கிறிஸ்து ஒவ்வொரு முறை குணமாக்கும் போது விசுவாசிக்கிறாயா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார். அப்போ நீங்க நம்ம அந்த விசுவாசத்துல தான் நம்ம என்ன ஆகிறோம்? குணமடைகிறோம். இப்போ நம்ம அடிமையா இருந்தோம், இப்ப எல்லா அடிமைத்தனத்திலும் நம்ம நிமிர்ந்து நின்றுட்டோம். கூணு நிமிர்ந்துருச்சு, கூண் போட்டு இருந்துச்சு, இப்ப நம்ம நிமிர்ந்து நின்றுட்டோம். அன்பான சகோதர சகோதரிகளே, திரும்ப ஒரு அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். திரும்ப நம்ம அடிமைத்தனத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம அந்த கூண்லயே இருக்கிறோம். அப்போ கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒரு முறைதான் நம்ம பலியாகுவார். அப்ப திரும்ப திரும்ப நம்ம தவறு செய்யும் பொழுது நம்ம என்ன ஆகிறோம்? திரும்ப திரும்ப கிறிஸ்துவை நாம் சிலுவையில் அறைகிறோம் என்பதுதான் கடந்த வாரம் பார்த்த பாடத்தினுடைய சுருக்கம். சரிங்களா? சரி, இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து ஆசாரியர்களுடைய சில முக்கியமான செயல்பாடுகள் இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க டாபிக். ஆசாரியர்கள் எப்படிப்பட்ட ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா தேவ காரியங்களுக்காக மாத்திரம் அல்ல, அது கூட இன்னொரு வார்த்தையும் அங்க குறிப்பிட்டிருக்க, பலிகளை செலுத்தும்படி, பாவங்களுக்கான காணிக்கைகளை பலிகளை கொண்டு போய் செலுத்துறதா அவங்களுடைய ஊழியம். வசனம் வாசிக்கலாமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1வது வாசிங்க சகோதரி. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1. அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். பாருங்க, இங்க ஆசாரியன் என்ன ஊழியத்திற்காக தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரதான ஊழியம் என்னன்னா ஜனங்களுடைய பலிகளை தேவ சமூகத்துல கொண்டு போயிட்டு அந்த பலிகளை கொண்டு செலுத்தி அந்த அவங்களுடைய பாவம் போகணும் இல்லையா, அந்த பாவத்துக்கு தான் அவங்க பலி செலுத்துறாங்க. அப்ப அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா தேவ சமூகத்துல அந்த பலி போய் கரெக்டா சேரணும். ஓகேவா? சரி அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு ஊழியம் அவங்க செய்யணும் இல்லையா, அதுக்காகத்தான் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த ஒரு ஊழியத்தை அவங்க செய்யறதுக்காக அவங்க போகும்போது, இப்போ ஏற்கனவே நம்ம படிச்சோம், ஒரு ஆசாரியன் பரிசுத்தலம் வரைக்கும் போலாம், மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் வச்சுக்கோங்க, பிரதான ஆசாரியன் மாத்திரம் போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுல வருடத்துக்கு ஒரு முறை மாத்திரம் தான் பிரவேசிக்க. அதாவது நீங்க ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த இமேஜை நம்ம படிச்சுட்டோம், அதனால நீங்க நினைவில் வச்சுக்கோங்க.
மகா பரிசுத்தம் அப்படிங்கிற அந்த கிருபாசனம் பெட்டி இருக்கக்கூடிய அந்த உள்ள கடைசி அறை, அந்த 3வது திரை கடந்து உள்ள போகும். அங்க இவங்க உள்ள போகணும்னா ஆசாரியன் உள்ள போயிட்டு வர்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவங்களுக்கு அனுமதி. அது எந்த நாள் அப்படின்னா பாவ நிவாரண நாள்ல தான் ஜனங்களுடைய பாவத்திற்காக ஒரு பலி செலுத்தப்பட்டு அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காக இவர் என்ன பண்ணணும், பலிகளை கொண்டு உள்ள போகணும். இதுதான் தேவன் சொல்லியிருக்கிற நியதி. அந்த நீதியில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அடங்கி இருக்குது. ஒருவேளை ஆசாரியன் இந்த பலிகளை கொண்டு வரும்போது அவர் பரிசுத்தமா இல்லைன்னா ஆசாரியன் இறந்துருவார். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆசாரியன் உள்ள அந்த பலியை கொண்டு போற ஆசாரியன் இறந்துட்டா ஆசாரியன் இறந்துருவாங்க, ஜனங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. அப்போ ஆசாரியன் செய்யக்கூடிய ஊழியம் என்னன்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவத்தை எடுத்துக்கிட்டு தேவ சமூகத்தில் கொண்டு போய் அந்த பலியை கொண்டு போய் வச்சு அத்தனை பேர்த்துக்கும் பாவம் பண்ணி கொடுக்கும். அப்ப அவர் உள்ள போயிட்டு வெளியே அப்படி எல்லாரும் வெளியே காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கங்க கூடாரத்துக்கு வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் உயிரோட போயிட்டு வெளியே வந்துட்டாரான்னு பாக்குறது. அப்படி உயிரோட போயிட்டு இப்படி கை காட்டுவார், இப்படி நான் போயிட்டு பத்திரமா வந்துட்டேன், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு, உங்களுடைய பலியை தேவன் அங்கீகரிச்சிட்டார், அந்த அங்கீகரிப்பின் மூலமாக உங்கள் அத்தனை பேருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத ஆரோன் வெளியே சொன்னா மட்டும்தான் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஊழியம் எவ்வளவு பெரிய ஒரு ரிஸ்கி ஜாப் அப்படின்றத பாருங்க. இப்ப இந்த ஆசாரி உள்ள போகும்போது என்ன செய்வாங்களாம, மற்ற அந்த அண்டர் பிரீஸ்ட் இருக்காங்க இல்லையா, அதை பிரதான ஆசாரி உள்ள போகும்போது அவங்களுடைய அசிஸ்டன்ட் ஆசாரியர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய இடுப்புல ஒரு பெரிய கயிறு கட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ளாடுவாங்க. அவரோட ட்ரெஸ்ல அந்த மணி இருக்கும், பெல்ஸ், அதை பின்னாடி படிப்போம். அவரோட ட்ரெஸ் குறிச்சு அடுத்த வாரத்துல படிப்போம், அப்போ நம்ம டீட்டெயிலாக படிப்போம். அப்போ அந்த மணியெல்லாம் பெல் கட்டி இருக்கும். அவர் நடந்து போகும்போது அப்படியே ஜல் 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 சவுண்டு கேட்கும், அந்த பெல் சவுண்டு கேட்கும். அப்போ இவர் உள்ள போறார், இவர் இடுப்புல கயிறு கட்டி இவங்க பரிசுத்துக்கு நின்று அவங்க மகா பரிசுத்துக்கு உள்ள அப்படி போவார். அப்படியே அந்த திரை கடந்து அவர் போயிட்டு இருப்பார், உள்ள போவார், பலி கொண்டு போவார். இவங்க இடுப்புல கயிறு கட்டி உள்ள விடுவாங்களாமா. அப்படி உள்ள விடும்போது அவர் போய் பலி நடந்துட்டு இருந்தா என்ன கேட்கும், சவுண்டு கேட்கும். ஓகே, உயிரோடு இருக்கிறாருன்னு புரிஞ்சுப்பாங்க. இறந்துட்டார், அப்படி செத்து விழுந்துட்டார், பெல் சவுண்டு கேட்காது, கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கும். அப்ப இவங்க புரிஞ்சுக்குவாங்க அவர் இறந்துட்டாருன்னு. அப்படியே கைட்டு அப்படி இழுத்துவாங்க. ஏன் இவங்க கையிட்டு விடுறாங்கன்னா, இவங்க பாடி எடுக்கிறதுக்கு இவங்க உள்ள கால் எடுத்து வச்சா இவங்க செத்துருவாங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, அப்போ ஒருத்தர் உள்ள போகணும், யாரு, ஆசாரியன் உள்ள போகணும். ஆசாரியன் உள்ள போகணும்னா இப்போ நீங்க ஒரு ஆசாரியன் வச்சுக்கோங்க, நீங்க பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் உள்ள போக முடியும். இப்ப நீங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் அது நடக்குது இல்லையா, அந்த ஒரு வருஷம் முழுக்க நீங்க பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா மட்டும்தான் நீங்க எங்க போக முடியும், மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும், ஜனங்களுடைய காணிக்கைகளையும் பலிகளையும் கொண்டு போய் சேர்த்த முடியும். இப்போ ஒருவேளை அவருக்கு ஒரு டவுட், ஐயோ நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு பெரிய ஒரு மனக்குழப்பம் வருது. அவரால் அந்த வேலையை செய்ய முடியுமா, கொஞ்சம் சின்ன பிசுறு தட்டினாலும் உயிர் போயிடும். இப்ப என்ன செய்யறது? அப்போ அவர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தேவன் அங்க கொடுக்கிறார். வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க சார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் வசனம் 2 முதல். பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறோருமா இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகின்றான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதா இருக்கிறது. பாருங்க, இந்த எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நல்லா கவனிச்சு பார்க்கும்போது இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. அவருடைய வேலை என்ன? பலி செலுத்துறது தான். நல்லா கவனிங்க, அவருடைய வேலை பலி செலுத்துறது மட்டும்தான். அப்போ பலி செலுத்துறதுக்காகத்தான் அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா பலி செலுத்துறதுக்கு பயப்படுறார். ஏன்? ஐயோ நான் பரிசுத்தமா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு தவிர்க்க முடியாது. எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு அவர் தான் பிரதான ஆசாரின்னு அவர் தான் செஞ்சாகணும். இப்ப செய்ய முடியாது சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ இவர் செய்யணும், செய்ய முடியாது சொல்ல முடியாது, செஞ்சுதான் ஆகணும். அப்போ அவர் பலி செலுத்துறதுக்கு
ஏதாவது தடையாகி அவர் இறந்துட்டாருன்னு என்ன பண்றது? அப்ப அவர் அங்க ஏதோ சம்வாட் அவர் செஞ்சு ஆகணும். ஆதலால் அவர் பலி செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டி இருக்குது. அப்போ இவருக்கு அவசியம் என்ன வேணும் அப்படின்னா, இவர் பரிசுத்தம் ஆகணும். அதுதான். இல்லைன்னா அவர் என்ன ஆயிடுவாரு? இறந்துருவார். ஓகேவா? இப்போ இந்த வசனத்தை பாருங்க. நம்ம சில டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்க்கலாம். நம்ம தமிழ் பைபிள் வாசிக்கும் போது, ஆதலால் செலுத்தும்படி, அதாவது பலி செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதா இருக்கு. அந்த இவருக்குங்கிறது ஆசாரியனுக்கு. ஜனங்களுடைய பாவத்துக்கு இவர் தான் போய் பலி செலுத்தணும். ஓகேங்களா? அவங்களுடைய பலி வாங்கிட்டு போகணும். இவரே பாவியா இருந்தா என்ன செய்யறது? அப்ப இவருக்கே ஏதோ ஒன்று தேவை. அதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்ப இவரே ஏதாவது செய்யணும், இவரே ஏதாவது செய்ய வேண்டியது அவசியம் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ இது பாருங்க, இது வந்து திருவிழியத்தை படிக்கும்போது நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு தலைமை குருவும், அதாவது பிரதான ஆசாரியன், காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவே ஏற்படுத்தப்பட்டிருப்பதால் அவ்வாறு செலுத்துவதற்கு ஏதாவது இவருக்கும் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு திருவிழியத்துல போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல வந்து நெசசிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க குறிப்பிட்டாங்க. தட் திஸ் மேன் ஹேவ் சம்வாட் அப்படின்னு ஆல்சோ டு ஆஃபர் அப்படின்னு ஒரு வார்த்தை அங்க குறிப்பிட்டிருக்கு. நீங்க நல்ல கவனம். ஏதாவது ஒரு விஷயம் இவங்க செய்திருந்தா மட்டும்தான் இவங்க தைரியமாய் கிருபாசனத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த ஏதாவது ஒன்று என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ ஏதாவது ஒன்று என்ன? தண்ணி தொட்டி பக்கம் இருக்கு. முன்னாடியே அந்த தண்ணி தொட்டியில போய் தங்களை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு தேவன் சொன்ன பர்ஃபெக்ட் யூனிஃபார்ம்ல கரெக்டா ப்ராப்பரா உள்ள என்டர் ஆயிடலாமா? அப்போ ஒருவேளை நம்ம கொஞ்சம் என்னவா இருக்கிறோம், கொஞ்சம் அசுத்தமா இருக்கிறோம், அழுக்கா இருக்கிறோம், கொஞ்சம் நீட்டா நம்மளை சுத்திகரிச்சு குளிச்சிருவோம் அப்படின்னு குளிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருமா? அப்ப பலி செலுத்த போறதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் இல்லையா? அந்த கான்ஃபிடென்ட் என்ன? அதான் அந்த வசனத்துல நம்ம குறிப்பிட்டு. ஒருவேளை இவங்க தங்களை சுத்திகரிச்சுட்டாங்கன்னா, தண்ணீரை கொண்டு கழுவி சுத்திகரிச்சுட்டாங்கன்னா அந்த கான்ஃபிடென்ட் இவங்களுக்கு வந்துருமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைங்க அன்பான சகோதரர்களே. அப்போ தண்ணீர் என்ன பண்ணுனா வெளிப்புறமான அசுத்தத்தை தான் அது வந்து சுத்தம் பண்ணும். வெளிப்புறமா இருக்கக்கூடிய அழுக்கை தான் அது நீக்கும். உள்ள இருக்கிறது தேவனுக்கு தெரியுமே. சுத்தம் பண்ணிக்கலாம், பரிசுத்தம் பண்ண முடியுமா? அது தேவன் நினைச்சா மட்டும்தான் முடியும். அப்போ இவங்க பரிசுத்தம் ஆகணும் இல்லையா? வெளியில சுத்தமா இருந்துட்டாங்கன்னா ஓகே. உள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்ப அவங்க அதை எப்படி சுத்தம் பண்ணிக்கிறது? அதுக்கு தேவன் அவங்களுக்கு ஒரு பலி செலுத்துறதுக்கு முதல்ல ஆசாரியன் அவருக்கென்று ஒரு பலியை அவர் வந்து என்ன பண்ணணும்? செலுத்தணும். அவருடைய பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு பலியை அந்த ஆசாரியன் செய்தாக வேண்டும். அப்பத்தான் ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்கான பலியை கொண்டு போய் செய்ய முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இது ஒரு அருமையான பிரிவிலேஜ், தேவன் கொடுத்த பிரிவிலேஜ். நீங்க பாவ நிவாரண நாள் போய் நீங்க வந்து ஒரு பலி செலுத்துறதுக்கு முன்னாடி உங்களுக்காக நீங்க ஒரு பலி செலுத்தி உங்களுடைய பாவத்தை முதல்ல கிளீன் பண்ணிக்கங்க. நீங்க உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு, அதான் வந்து ஒரு கடவுச்சீட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் வந்து ஒரு உள்ள என்டர் ஆகிறதுக்கான ஒரு அருமையான ஒரு பர்மிஷன், தேவனுடைய ஒரு அப்ரூவல் வச்சுக்கோங்க. அப்ப அந்த பலியை அவங்க செய்யணும். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 3. ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். ஆமா, இந்த பலியை செலுத்தி தான் அவங்க போகணும்னு போட்டிருக்கு. அடுத்தது அதே அதிகாரத்துல 17ஆம் வசனத்தை வாசிங்க. 17ஆம் வசனம். பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு தேங்க்யூ சிஸ்டர். இங்க தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போ ஒருவேளை ஆசாரியன் ஒரு குடும்ப தலைவனா இருக்கிறார், அவருடைய பாவத்துக்காகவும் அவர் என்ன செஞ்சுக்கணும்னா இங்க பலி செலுத்த வேண்டியதற்கு
நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தெரியாம ஏதாவது பாவம் பண்ணியிருந்தா கூட அவங்களுக்காகவும் பழி செலுத்த வேண்டியிருக்கு. ஏன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருந்தா கூட அது யார் சேர்ந்துரும்னா அந்த ஆசாரியனை வந்து சேர்ந்துரும். பாருங்க பொறுப்பு எவ்வளவு பொறுப்பு இருக்கு பாருங்க. இது நீங்க நல்லா கவனிச்சு உள்வாங்கிக்கோங்க. ஒருவேளை இதனாலதான் நீங்க பாருங்க இந்த ஏலி பாடம்லாம் பார்க்கும்போது ஏலி ஒரு ஆசாரியன் தான், அந்த பிள்ளைகளுடைய காரியத்தில் கூட வந்து அவர் கவனக்குறவா வந்து தேவன் அங்கே தனிச்சதில் பார்க்கணும். இப்போ இதெல்லாமே நீங்க கரெக்டா நீங்க அப்ளை ஆகி வரும் கரெக்டா. அப்போ நீங்க யோபு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோபுவோட புத்தகத்துல ஆரம்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலேயே ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்னா, அவர் பலி செலுத்துவார் யார்? யோபு. அப்புறம் தன்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தெரிஞ்சு தெரியாம பாவம் பண்ணினா கூட அதுக்கும் சேர்த்து நான் என்ன பண்றேன், பலி செலுத்த அடிப்பேன். அப்போ நியாயப்பிரமாணம் இல்லாத காலங்கள்ல கூட நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கப்படல, ஆனா அப்பவே அவருடைய மனசாட்சி நிமித்தம் யோபு எப்படி இருக்காருன்னா ஒரு உத்தமனாக அங்க இருந்திருக்கிறத நம்ம. அப்போ தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் அப்படிங்கிற ஒரு 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 வசனத்தை வந்து இங்க நம்ம அவர் பலி செஞ்சு அவரை சுத்திகரிச்சு கொள்றது இங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ இந்த பலி செஞ்சுட்டா, பலி செலுத்திட்டா, அது வந்து ஒரு தகன பலின்னு வச்சுக்கோங்களேன். தகன பலி அப்படின்னா ஒரு 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 ஆடு இல்ல மாடு எது வேணாலும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு சில நேரத்தில் தேவன் எதை கேட்கறதோ அதை கொடுக்கணும். இப்போ ஒரு ஆட்டுக்கடா அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்ல ஒரு இளங்காலை அப்படின்னா அதை வந்து நீங்க பலிபீடத்தை வச்சு அதாவது சர்வாங்க தகன பலி, சர்வ அங்கத்தையும் அப்படியே தகனிக்கிறது. இதை செஞ்சிட்டோம்னா நாம் பிரவேசிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தோம். அதாவது மகா பரிசுத்தத்துக்கு உள்ள என்ட்ராகிறதுக்கு நாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்னு தேவன் அங்கீகரிக்கிறார். அந்த பலியை தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த தகன பலி எரியும் இல்லையா, அது எரிஞ்சு முழுவதுமாக எரியணும். கடைசி ஒரு சொட்டு பாக்கலாம் எல்லாத்தையும் எல்லாம் எரிஞ்சு அது பலிபீடத்தில் எரிஞ்சு அப்படி தேவன் அதை வந்து என்ன பண்றாருன்னா அதை அப்படியே முழுமதியாக எடுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஆரோனுக்கு இப்போ கான்ஃபிடென்ட் வந்து ஓகே தேவன் அங்கீகரிச்சுட்டாரு. அந்த பலி அந்த அக்னியில அது எரிஞ்சு முடிஞ்சது இல்லையா, பலி எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், ஓகே இப்போ இவர் தைரியமும் உள்ள போகலாம். சரிங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம இந்த பார்த்துட்ட காரியத்தை ஒரு முறை நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து இது நிழல், இதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது பொருள். நமக்கான அருமையான ஒரு இதுக்கு தேவனோட திட்டம் இதுக்கு இருக்கிறத நம்ம இதுக்கப்புறம் தான் நம்ம படிக்கணும். சரியா? சரி, இப்போ நான் இதை ஒரு ரீகால் பண்ணிடுறேன். அதாவது ஆசாரியர்கள் பாவ நிவாரண நாள்ல இஸ்ரேல் ஜனங்களுடைய பலியை வாங்கி அவங்களுடைய பாவத்தை போக்குறதுக்காக பாவ மன்னிப்புக்கென்று அவங்களுடைய பலியை வாங்கி என்ன பண்ணணும், பலி செலுத்தி அந்த ரத்தம் வந்து எங்கன்னா போய் உள்ளவே திரிக்கணும். அப்பதான் தேவன் அதை அங்கீகரிப்பார். இதுதான் வந்து அந்த பலி முறைமை. இந்த பலி முறைமையை செய்யறதுக்கு ஆசாரியன் உள்ள போகணும்னா, ஒருவேளை ஆசாரியன் பாவம் பண்ணியிருந்தாருன்னா ஆசாரியன் செத்து போறதுக்கும் அந்த இடத்துல வந்து அதிக வாய்ப்பு இருக்கு. அதிக வாய்ப்பு இல்லை, கன்ஃபார்மா டெத் ஆகும். அப்போ அவர் தன்னை சுத்திகரிச்சு கொள்றதுக்கு அவருக்கு என்ன பண்றதுன்னா அவருக்காக ஒரு தனி ஒரு பலி தேவன் அந்த நாள்ல நியமிச்சிருந்தார். இந்த பலியை குறிச்சாலும் நம்ம இதே தொடர் வேதாங்க வகுப்பில் நம்ம டீட்டெயிலா படிப்போம் பின்னாடி. இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு தகன பலி செஞ்சுட்டு தான் வந்து என்ன பண்றது போக வேண்டியது இருக்கு. அப்ப என்ன அதுக்கு அந்த தகுதியை அவர் பெற்றுக்கொண்டார். இதான் வந்து இது ஆசாரியன் செய்யக்கூடிய மிக முக்கியமான செயல்பாடு. அதை இன்னைக்கு நம்ம பாடாம பார்க்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவங்களுக்கு இருந்த ஆசாரியருக்கும் இப்போ யூதகத்துக்கும் சுவிசேஷ யுகத்துக்கும் இப்போ ஒரு கம்பாரிசன் நீங்க பண்ணிப்போம். மாமிச இஸ்ரேல் ஜனங்கள், ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அங்க ஆரோனுடைய சந்ததி தான் வந்து ஆசாரியர்கள். இங்க நாம எல்லாருமே அந்த ஆரோனை போல் அழைக்கப்பட்ட நாம எல்லாரும் ஆசாரியர்கள். அங்க ஆரோன் இந்த பலிய செலுத்துறார். எந்த பலிய? தகன பலி செய்யறார். அந்த தகன பலிக்குள்ள என்ன ஒரு காரியம் இருக்குன்னா, சர்வாங்க தகன பலினா சர்வ அங்கத்தையும் அப்படி தகனிக்கிறது. சரியா? அந்த பலிதான் அவர் வந்து ஒட்டுமொத்த ஜனங்களுடைய பாவத்தை போய் போக்குறதுக்கு அது ஒரு நல்வாய்ப்பா அமைஞ்சிச்சுன்னு பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நாம மகாபரிசுத்தத்துல பிரவேசிக்கிறதுனா என்ன அப்படிங்கும்போது, நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நாம எல்லாரும் சபையாகிறது அப்படி வச்சுக்கணும். நாம எல்லாரும் சபையாகிறதுக்கான வாய்ப்பு நம்ம எங்க, அதாவது மகாபரிசுத்தத்தில் பிரவேசிக்கிறது நம்ம எல்லாரும் சபையாகிறதுக்கான வாய்ப்பு. இப்ப நம்ம எல்லாரும் சபையாகிறோம் ஆகணும்.
ஆகணும்னா இப்ப நம்ம தைரியமாய் கிருபாசன தண்டில் பிரவேசிக்கணும். அப்போ தைரியமாய் கிருபாசனத்தில் பிரவேசிக்கக்கூடிய நோக்கமே என்னன்னா, நாம சபையானா மட்டும்தான் இந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்கு நாம ஒரு ரட்சிப்பு கொடுக்க முடியும். ஓகேங்களா? கிறிஸ்துவோடு கூட அவருடைய அவருடைய சாயலுக்கு நாமளும் மாறி கிறிஸ்துவோட 1,44,000 பேர் இணைந்து ஒட்டுமொத்த உலகமும் பாவத்துல இருக்கு. இந்த பாவத்தினுடைய பிடியிலிருந்து அவங்களுக்கு ஒரு ரட்சிக்கிற வேலையை நாம ராஜ்யத்துல செய்ய போறோம். இதுதான் தேவ திட்டம். அப்போ இந்த ரட்சிப்பு திட்டத்துக்கு நம்ம கிறிஸ்துவோட இணைஞ்சு இந்த காரியத்தை செய்யணும்னா அப்ப நாம சபையாகணும். அப்ப நாம சபையாகிறதுக்கு என்ன ஒரு வாய்ப்பு அப்படின்னா, இங்க என்ன ஒரு விஷயம் கிடைச்சிச்சு, அங்க பலி செலுத்தி அவர் உள்ள போனார். அதே மாதிரி இப்ப நாம செலுத்த வேண்டிய மிகப்பெரிய பலி என்ன அப்படின்போது, அந்த பலி நாம செய்ய வேண்டிய அந்த ஆசாரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்றது இல்லையா, அந்த ஏதாவது ஒன்று அப்படிங்கிறது ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான். பவுல் சொல்ற மாதிரி ஒன்று செய்கிறேன் அந்த ஒன்று என்னன்னா மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ், நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது. இந்த அர்ப்பணிப்பு முதல்ல எப்படி கிடைச்சிருக்குது அப்படின்போது கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய பலி மூலமா நமக்கு உள்ள பிரவேசிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த சபை வாய்ப்பு நம்ம கைக்கு வந்துச்சு இயேசு கிறிஸ்துனுடைய பலி மூலமா. இப்போ அந்த இயேசு கிறிஸ்துடைய பலியை பெற்றுக்கொண்ட நாம எல்லாரும் இப்ப நம்ம நிச்சயமாக நம்ம சபையாயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆக முடியும். எப்படி அப்படிங்கிறதா, நாம எல்லாரும் பாவம் கிட்ட இருக்கு. அந்த பாவத்திற்காக கிறிஸ்து அங்க பலியாயிட்டார். அதுதான் ஆசாரியனுடைய குடும்பத்திற்காக அங்க செலுத்தின பலி. அந்த பலி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி. அந்த பலி மூலமா இப்ப நம்ம என்ன நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஓகே, ரைட், இப்ப நம்ம என்ன ஆகிறோம், பரிசுத்தமாகிறோம். இப்போ நாம என்ன செய்யறோம், இப்ப நாமளும் பலியாகணும். அங்க எப்படி முதல்ல ஒரு காளை, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டினும், இந்த 2 பலியும் சேரும்போது அங்க ஃபுல்ஃபில் ஆகுது. முதல் காளை அது கிறிஸ்து, அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய இன்னொரு பலி அது ஆட்டுக்குட்டியோட பலி. ஆட்டுக்குட்டியினுடைய பலிங்கிறது அது நம்ம சபையினுடைய பலி. சரிங்களா? இப்போ இந்த பலி எப்படி இங்க மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து எப்படி பலியானாரோ அதே மாதிரி நம்முடைய பலியை தேவன் விரும்புகிறார். ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு அருமையான ஒரு வார்த்தை கொடுத்திருக்கார். தேவன் நம்முடைய பலியை அவர் எப்படி ஏற்றுக்கொள்றாருன்னா, ஒரு சுகந்த வாசனையா ஏற்றுக்கிறார். என்ன பலி அப்படின்போது, நம்ம ஆடோ மாடோ கொடுக்குற பலியா அல்ல. சரி, நமக்கு என்ன பலி அப்படின்னா, நாம் செலுத்தக்கூடிய பலி ஊழியமா, இந்த மாதிரி சப்ஜெக்ட் பேசுறது ஒரு பலி. நிச்சயமா தேவன் அங்கீகரிக்கிறார். ஆனா இது மட்டும் போதுமா சபையாகிறதுக்கு? கேள்வி வச்சுக்கோங்க. அடுத்தது, நம்ம சபைக்கு ஏதாவது ஒரு உதவி வருது. இப்போ எக்லிசியாக்கு ரெண்டுக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு நம்மளுடைய ஷேர் பண்றோம், கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். ஒரு இடத்துல ஒரு ஊழி நடக்குது, அதுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அப்ப இது இது மட்டும் கொடுத்துட்டு இருந்தா இது போதுமா? இது சபையாக்கிருமா? இல்ல, இதுவும் வேணும். இது 50%. இன்னொன்னு வேணும். அந்த இன்னொன்னு என்ன அப்படின் போது வசனம் வாசனம் விளக்கம் பார்க்கலாம். வாசிங்க சகோதரி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 8-9. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலிகளையும் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போ. இதுதாங்க பாருங்க அன்பான சகோதர சகோதரர்களே, இங்க ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அப்படின்னா, தேவன் பலியையும் காணிக்கையையும் அவர் என்னன்னா அவருக்கு பிரியமான அது விரும்பல. வசனம் அப்படித்தான் இருக்கு. பலியும் காணிக்கையும் அவர் விரும்பல அப்படின்னா, விரும்பல கொடுக்காத அர்த்தம். விருப்பம் வேற, தேவை வேற.
இதை நான் புரிஞ்சுக்க முடியாம உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. அதாவது தேவன் பலி எனக்கு வேண்டாம், காணிக்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓகேவா? அது எப்படி சொல்றாருன்னா, அதுல அவர் அதுல அவர் விருப்பம் அடையிறது இல்லை. விருப்பம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா புரிஞ்சுக்கிற ஒரு உதாரணம். இப்ப நம்ம வீட்டுல நம்ம சாப்பிட்றோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அம்மாவோ மனைவியோ இல்லை யாரோ ஒருத்தர் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. 365 நாளும் நாம் விரும்பிய உணவை நாம் சாப்பிடுகிறோமா, இல்ல விருப்பப்பட்டு தான் சாப்பிட்றோமா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நாம வச்சோம்னா நிச்சயமா இல்லை. சில நாள் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு நமக்கு கிடைக்கும். சில நாள் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டுருவோம். ஆனா நம்ம அது விரும்பினதாக இருக்குமா அது தெரியாது. லைஃப் மஸ்ட் கோ ஆன் இல்லையா? நம்ம அதான் சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையை நம்ம போகணும், நம்ம உயிரோட ஜீவிக்கணுங்கிறதுக்காக நமக்கு சில தேவைகள் கிடைச்சிட்டே இருக்கணும். அதுக்காக நம்ம சாப்பிட்றோம். ஆனா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுகளும் நம்ம விரும்புறோம்னா அப்படி இல்லை. ஆனா சில 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 விஷயங்கள் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். நம்முடைய மனைவியோ இல்லை நம்ம அம்மாவோ இது என்னுடைய கணவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இதை அவர் ரொம்ப விரும்புவார் அப்படின்னு நமக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்ப நம்ம அதை வாங்கி சாப்பிடும்போது ரொம்ப நான் விருப்பமா சாப்பிட்டேன், ரொம்ப ஆசையோடு சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரிதான் இங்க தேவன் நாம செலுத்துற பலியில அவர் விரும்பவில்லை அப்படின்னா அது வேண்டான்னு சொல்லல, அது அவருக்கு தேவைதான் கொடுத்துறது. ஆனா விருப்பம் அப்படிங்கிறதுனா எக்ஸ்ட்ரீமா நம்ம எப்படி பிடிச்ச சாப்பாட்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்றோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி அதே மாதிரி அவர் ரொம்ப எதுல அதிக நாட்டம் விருப்பம் அப்படின்னா நம்ம பலி செலுத்துறதில் தாண்டி எதுனா தேவனுடைய சித்தத்தை செய்யறது. அதான் கீழ்ப்படிதல். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல். அப்படின்னா கீழ்ப்படிதல் பலியே இருக்கணும், ஆனா பலியை விட மேன்மையானதுன்னா கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்றோம். அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளதான் இருக்கு தேவனுடைய சித்தம் செய்யறது. தேவனே உம்முடைய சித்தப்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் அப்படின்னு அங்க வசனம். யாரு? கிறிஸ்து. அப்போ தேவனுக்கு விரும்பின விஷயத்த வாலண்டியரா போய் சேருது. தேவனுக்கு இது பிடிக்கும், இதான் தேவ சித்தம் அப்படின்னு விரும்பி நாமளா வாலண்டியரா போய் சேர்றதுக்கு பேர் தான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி. நம்ம தேவனை எத்தனை முறை தேவனுக்கு நம்ம சந்தோஷப்படுத்திருக்கிறோம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றிருக்கிறோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்ம தேவ சித்தம் செய்யறோமோ அப்போல்லாம் செய்யறோம்னு அர்த்தம். அதை கிறிஸ்து செய்தார். கிறிஸ்து அதை செய்தார். நாம் என்ன பண்றோம் அப்படின்னா செய்துட்டு இருக்கிறோமா? செய்யல. செய்தோம்னா கண்டிப்பாக தேவன் கண்டிப்பாக நம் மீது விருப்பம் வைப்பார். அப்படி விருப்பம் வைக்கும்போது நம்முடைய பலி அங்கீகரிக்கு. அப்போ அந்த அர்ப்பணிப்பு சித்தம் செய்ய வர்றேன்னு சொல்லி கிறிஸ்து தன்னைத்தானே அப்படியே முழுசா கொடுத்தார்ல. தன்னுடைய சர்வ அங்கத்தையும் தகன பலியா கொடுத்தார். சர்வ முழு சரீரத்தையும் அர்ப்பணிச்சிருது. இது கிறிஸ்து செய்தார். அப்ப நம்ம அதை செய்யணும் கிறிஸ்துவனுடைய பலி மூலமா. அது எப்படி காளை முதல்ல பலி செலுத்தப்பட்டுச்சோ அதே மாதிரியே யார் பலி செலுத்தணும்? நாம கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சபை வகுப்பாராக ஆக போற நாமளும் அதை செய்யணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க சகோதரி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ அவருடைய பலி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, யாரு? கிறிஸ்துவனுடைய பலி நமக்கு ஒரு கான்பிடன்ட் கொடுத்துருச்சு. இப்போ அதே போல நாமளும் செய்யும் போதுதான் அது முழுமையடையும். இப்ப நாம எப்படி செய்யணும்? கிறிஸ்துவை போல நாமளும் நம்மை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணிக்கணும், முழுவதுமாக நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கறது? எப்படி ஒப்பு கொடுக்கறது? இது நீங்க தான் சொல்லணும் எப்படி ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு. பாருங்க, ஒரு சில ஒரு சில வசனங்கள் நம்ம இங்க கண்டிப்பா நம்ம படிக்கணும். எப்படி படிக்கலாம் அப்படின்னா, எப்படி தேவன் நம்மளை
இங்க பரிசுத்தமாக்குறார் அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும் போது இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவனுக்கு ஒரு பிரியமான பலி எதுனா ஜீவ பலி. இந்த வசனம் நம்முடைய மிக முக்கியமான வசனம். நம்முடைய மூத்த சகோதரர் ஒரு வசனத்துக்கு அதிக பக்கங்கள் விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்காருன்னா, அது இந்த வசனம் மட்டும்தான். வாசிங்க சகோதரி. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த ஆராதனை நம்மை முழுவதுமாக தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு. ஒவ்வொரு வேதமானவர்களும் நன்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஜீவ பலி. நம்முடைய ஜீவனை தேவனுக்கு பலியாக கொடுக்கிறது. அப்படி கொடுக்கறது தான் தேவனுக்கு செய்யற புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லி வசனம். இப்போ நம்முடைய ஜீவனை எப்படி பலியா கொடுக்கறது? தேவனுக்காக நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் அப்புறம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா கொடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி அப்படிங்கும்போது இப்ப நான் தேவனுக்கு நான் பலி, ஏன்னா நான் பலி செலுத்தினா மட்டும்தான் நான் சபையாக முடியும் இல்லையா? ஏன்னா இப்ப நான் ஒரு ஆசாரியன், நான் உள்ள பிரவேசிக்கணும் இல்லையா? அப்ப நான் பிரவேசிக்கிறதுக்கு நான் இந்த பலி செஞ்சுதான் ஆகணும். ஒரு பலி முடிஞ்சிடுச்சு, இப்ப அடுத்து என்னுடைய பலி கண்டிப்பா கொடுத்தாகணும். நான் என்னுடைய பலி எப்படி நான் கொடுக்க போறேன் அப்படிங்கும்போது, என்னுடைய அத்தனை விஷயங்களும் நான் என்ன பண்ண போறேன்னா அப்படியே கொடுத்துறேன். எப்படி இது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கா நான் ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தனோ அப்பவே நான் எப்படி தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா, நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பம், என்னுடைய சூழல், நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா வேலை, இல்லை நான் பார்க்குற தொழில், அதை அப்படியே சேர்த்து நம்ம வந்து ஒப்பு கொடுத்துடணும். அப்படி ஒப்பு கொடுக்கறதுனா நாம உடன்படிக்கை செய்யும் பொழுது மனதளவுல தேவனே இனிமேல் எல்லாமே உங்களுடையது, நான் வாழக்கூடிய வாழ்க்கை அது உங்க கையில இருக்கு, நான் அப்படியே நான் கொடுத்துறேன். அவ்வளவுதான். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், எது நடக்கக்கூடாது, எது சரி எது தவறு என்பதை தேவனே நீங்க தீர்மானிங்க. என்னுடைய தொழில், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, என்னுடைய பிள்ளை, என்னுடைய மனைவி, எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணணும்னா முழுமையாக, இது எல்லாமே என்னது, இந்த குடும்பம் இது தேவன் எனக்கு கொடுத்த குடும்பம், நான் என்ன பண்ண போறேன், நான் எல்லாத்தையும் நான் தேவனுக்காக அர்ப்பணிச்சுட்டேன், எனக்குன்னு இனிமேல் என்னமே இந்த உலகத்துல எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையை நாம கொண்டு வர்றதுக்கு பழக்கணும். இந்த பூமியில உயிரோடு இருக்க வரைக்கும் நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகள் செய்யக்கூடாதுன்னு தேவன் இந்த ஜீவ பலிக்குள்ள அது வராது, அந்த பாயிண்ட் வராது. தேவன் செய்யக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. கடமைகள் செய்யறது வேற, குடும்பத்திற்கான கடமைகள் செய்யறது வேற, தேவனுக்கு செய்ய வேண்டிய பலிகள் வேற. அப்ப தேவனுக்கு சேர வேண்டிய செலுத்த வேண்டிய மிக முக்கியமான பலி என்ன அப்படின்னு சொல்லி கவனிச்சு பார்க்கும்போது, நம்முடைய நேரம், நம்முடைய தாளந்து, அதாவது நம்முடைய செல்வம், செல்வாக்கு, நம்முடைய அறிவு, இது எல்லாமே தேவன் நமக்கு கொடுத்தது. இப்ப திரும்ப நம்ம தேவன் கையில கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் ஜீவபலி. இது ஒரே நாள்ல தூக்கி கொடுக்கிற விஷயம் இல்லை. மனதளவுல முதல்ல நம்ம அர்ப்பணிச்சிடறோம். நம்முடைய ஞானஸ்தான நாள்ல இருந்து நம்ம இந்த பூமியில ஒரு நாள் இறந்து போவோம் இல்லைங்களா, அந்த நம்முடைய மரண நாள் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் நம்ம செய்து முடிச்சிடணும். ஒருவேளை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நமக்கு எது தடையா இருக்குது அப்படின்னா, தேவசத்தம் செய்யறதுக்கு எது தடையா இருக்குதுன்னா, இந்த உலகம். ஒரு உதாரணம் சொல்ற மாதிரி, நாம ஏதாவது தேவனுக்காக செய்யணும், நல்ல ஒரு ஊழியம் பண்ணணும், இல்ல சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரர்களுக்கு ஏதாவது ஊழியங்கள், இல்ல அந்த மீட்டிங்ஸ் அட்டன், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம
பிளான் பண்றோம். இதெல்லாமே ஒரு பலி தானே, இதெல்லாமே பலி, ஜீவ பலி. இதை செய்யறதுக்கு நம்ம செய்யலாம் நினைக்கும் போது நமக்கு தடையாக அநேக விஷயங்கள் வரும். அதுல இருக்கிறதா முக்கியமா இந்த உலகம் தான். அப்போ அதை எப்படி பண்ணணும்? அந்த உலகத்திலிருந்து உலக காரியங்களை நம்ம மேற்கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த பலியை செலுத்த முடியும். அப்போ அந்த அந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஆமா எனக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அவங்களோட அவங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒப்புரவாயிட்டு உலகத்திலேயே இருந்துடக்கூடாது. அதை தாண்டி தான் தேவ பலி செலுத்துறதுக்கு வரணும். வசனத்தை நீங்க தேவனுக்கு ஏற்ற பலி செலுத்துறதுக்கு வரணும். 2வது வசனம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம், அதோட தொடர்ச்சி வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அற்புதமான வசனங்க. இந்த வசனத்துல முதல் வரி பாத்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகம், இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் அப்படின்னா இந்த உலகத்தோட நம்ம என்னவாகக்கூடாதுன்னா வேஷம் அதோடவே ஒத்த வேஷம் சொல்லி நான் பாருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சொந்தக்காரனை மீட் பண்றோம், அவர் வந்து கிறிஸ்துவர் இல்லை, ஒரு இந்துன்னு வச்சுக்கோங்க. நான் அவரை சந்திக்கும் போது நான் அவரோட இருக்கும், அவரோட ஒரு இந்து மாதிரியே மாறிடுறது. தேவனோட செய்த உடன்படிக்கை மறந்துடுவோம், இந்த தேவனுடைய உண்மையான சத்தியத்தை கேட்டதெல்லாம் மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சொந்தக்காரனோட இருக்கும்போது சொந்தக்காரன் அவங்கள மாதிரியே மாறிடுது. அப்படின்னு மாறிடுதுன்னா அதான் அவங்களுக்கு அப்பதான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா. நான் வீட்டில் இருக்கும்போது நான் ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட், வேதமானவன், தேவனுடைய உண்மையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்துட்டு வீட்டில் எல்லாரும் ஒரு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க, ஒரு மதி மயக்கத்தில் இருப்பாங்க இல்லையா. அதோடவே நாமளும் அவங்களோடவே சேர்ந்துருது. அவங்களுக்கு பிரியமா தேவனை மறந்து இங்க மனுஷருக்கு பிரியமான ஒரு வாக்கியம். ஒரு காதுகுத்துக்கு போறோம், ஒரு கருமாதிக்கு போறோம், ஒரு கல்யாணத்துக்கு போறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அங்க போகும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்களோடவே மெர்ஜாய் அப்படியே இப்ப இது யார் சத்தியம் தெரிஞ்சவங்க யார் தெரியாத அளவுக்கு நம்ம கலந்துருது, உலகத்தோட நம்ம கலந்துருது. இதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறதுன்னு. அப்படி போடக்கூடாதுன்னு நீங்க சொல்றது. இப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க ஒரு விஷயம் நமக்கு இருக்கும். அந்த பகுத்தறிவு நமக்கு இருக்கும். பகுத்தறிவுன்னு என்ன, எது நல்லது எது கெட்டது புரிஞ்சுக்கிற அந்த ஞானேந்திர அறிவு நமக்கு எல்லாமே தேவன் சொல்லி கொடுத்துட்டாரு. இதை செய்யலாமா செய்யக்கூடாது, நமக்கு நிர்பந்தப்படுத்துறாங்க, இந்த சடங்கு செய்யலாமா செய்யக்கூடாது, நோ. அப்போ நான் செய்யும் போது என்ன ஆயிடுவேன் அப்படின்னா என்னுடைய ஜீவ பலி அந்த இடத்துல நம்ம வந்து போயிடுது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய பார்வையில நாம் தேவனுக்கு விரும்பாத காரியத்தை செய்யறோம். விரும்பாத காரியத்தை செஞ்சு ஒருவேளை எல்லா நாளும் முடியல, சில நாள் தவிர்க்க முடியல அப்படின்னாலும் தேவன் வெறுக்கிற காரியம் செய்திடக்கூடாது இல்லையா. அப்படி செஞ்சுட்டா போச்சு. அடுத்தது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுது. மைண்ட் சேஞ்ச் ஆகுது, சத்தியத்து நிமித்தம் நமக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்ப நம்ம என்ன ஆகும், மறுரூபம்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம வாழ்க்கையில் வரணும். நிறைய பாடங்கள் கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் பாடங்கள் கேட்கிறோம், படிக்கிறோம், நிறைய பாடங்கள் படிக்கிறோம். இதெல்லாம் பண்ண பண்ண நம்ம கேரக்டர்ல நிறைய மாறணும் நம்மகிட்ட. அப்படி கேரக்டர் நிறைய மாறும் பொழுது மட்டும்தான் அதான் மறுரூபமாகுது. ஒரு பாவ மனுஷனா இருந்து கிறிஸ்துவா மாறணும். அப்போ கிறிஸ்து நம்மளை பார்த்தா கிறிஸ்து மாதிரி தெரியுறாரா கிறிஸ்து தெரியுறாரா அப்படிங்கிற நம்ம ஒரு முறை நீங்க பாருங்க. நீங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நீங்க கிறிஸ்துவ பின்பற்றவர்களா இருந்தா இந்த மாதிரி இதை கிறிஸ்து செய்வாரா அப்படின்னு நீங்க ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ உங்க வீடுகள்ல நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இல்ல ஏதாவது உங்களை ஒரு கோபம் ஊட்டுற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது, தவறு நடக்குது. அப்ப அந்த நம்ம ஒரு கோபப்படுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று நிதானிச்சு கிறிஸ்துவத்துல என்ன செய்வார் அப்படின்னு நம்ம அந்த நிதானிக்கக்கூடிய அந்த ஒரு ஞானேந்திர அறிவை, அந்த பகுத்தறிவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்துங்க, எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்றாரு. ஒரு அலுவலகத்துல ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு, இல்ல சொந்தக்காரங்க மத்தியில் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கு, இதை கிறிஸ்து செய்வாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம கிறிஸ்து இல்லையா. நம்ம எப்ப ஞானம் எடுத்துக்கோ நம்ம எல்லாருமே கிறிஸ்துவாத்த தேவன் வந்து அங்கீகரிக்கிறார். அப்ப நமக்கு ஒரு கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்துவை
நம்ம என்ன நம்ம நம்ம எப்படி நாம முதல் விசுவாசிக்கணும் இல்லையா? நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார். நம்ம எங்க இருந்தாலும் எங்க போனாலும் நம்முடைய சிந்தனையில நம்முடைய செயல்கள்ல எல்லாமே கிறிஸ்துவ வெளிப்படுறாருன்னா ஒரு கிறிஸ்து இது செய்யுமா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடியவர்களாக இருந்தோம்னா நம்முடைய மனம் கண்டிப்பாக மறுரூபம் ஆகும். அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் யோசனை பண்ணி செய்து நம்முடைய எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிறது தான், அதுவும் வாலண்டியராக அர்ப்பணிக்கிறது தான் தேவனுக்கு பிரியமான பலி. இது அருமையா பழைய ஏற்பாட்டுல ஈசாக்கு யாக்கோப்புனுடைய அந்த ஆபிரகாம் ஈசாக்குடைய அந்த காரியத்தில் இருப்பான். அவர் தைரியமா முழுச தன்னை ஒப்பு கொடுத்தார். யாரு? ஈசாக்கு. எதை பத்தி யோசிக்கல, எதை பத்தி யோசிக்கல. அதே மாதிரிதான் ஆபிரகாமுடைய மைண்ட் நீங்க யோசனை பாருங்க. தன்னுடைய பிள்ளை கேட்கிறார், கொடுத்தார். நாம செய்வோமா? நம்மள எத்தனை பேர் இந்த விஷயம் தெரியாது? ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க துணிஞ்ச விஷயம் நான் படிச்சது இல்லை, நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லா கிறிஸ்தவருக்கும் தெரியும். அந்த துணிவு நமக்கு வருமா? நீங்க நல்லா யோசனை பாருங்க. ஒருவேளை தேவன் நம்மகிட்ட கேட்கிறார், எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாத்தையும் விட்டுறக்க நம்ம மனசு நமக்கு இருக்கா? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா தேவன் நமக்கு சபை வாய்ப்பு கொடுக்குன்னு சொல்றாரு. நாம எந்த இடத்துல தவறோம் அப்படின்னா நல்லா யோசனை பாருங்க. இந்த பூமியில நம்ம இன்னும் எத்தனை வருஷம் வாழ போறோம்? ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ 50 வருஷமோ தெரியாது. அந்த 50 வருஷம் வாழ்ற வாழ்க்கையை தான் நமக்கு பெருசா தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் கோடான கோடி வருஷம் நம்ம தேவனோட போறோம். அப்படி நம்ம தேவனோட கிறிஸ்துவோட நம்ம கோடான கோடி வருஷம் இருக்க போறோம் இல்லையா? அதை நம்ம மறந்துடுறோம். எது பெருசுன்னு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எது பெரியதுன்னு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கு தன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குறன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த ஈசாக்கு இல்லைன்னா எனக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஈசாக்கை தேவன் எனக்கு தருவார் அப்படின்னு அவர் விசுவாசிச்சார். அதெல்லாம் விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்க நல்லா யோசனை பாருங்க. பெரிய விஷயம் பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் காத்துட்டு இருக்கு. இதை செய்யுங்க அப்படின்னா நம்ம தைரியமா செய்யறதுக்கு முன் வந்தோம்னா அதுதாங்க ஜீவபலி. அதை செய்யறதுக்கு தாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் இப்ப நம்ம பார்த்த பிராக்டிக்கலான எல்லா காரியத்தையும் ஒரு புதிதாக சத்தியம் கேட்டு உள்ள வந்தவங்க செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை மூல உபதேசம். நம்மள இந்த வகுப்புல எத்தனையோ மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறோம். 10 வருஷம் 20 வருஷம் ஆனவங்களாம் இருக்கிறோம். நாம எப்படி இந்த ஜீவபலியை செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு புதிய சகோதர சகோதரர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஒருவேளை இருந்தாலும் சந்தோஷம், இல்லைன்னா நாம நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும். நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல் முழுக்க முழுக்க தேவனையும் தேவனுடைய ஊழியத்தையும் நம்முடைய சுய ரட்சிப்பையும் சார்ந்தே இருக்கணும். நம்முடைய திங்கிங், நம்ம எங்க பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ஷேர் மார்க்கெட்ல எவ்வளவு போட்டா எவ்வளவு வருமானம் வரும், எந்த சீட்டு கம்பெனியில் பணம் போடலாம், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட், இப்படி திங்க் பண்றதில்ல. இது உலகத்துக்குரிய காரியத்தை நம்ம யோசிக்கணும். நாம் சபையாகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்க. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே. இப்போ கிறிஸ்து நமக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் இல்லையா? அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோமா தான் ஆரோன் வகுப்பாராக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம போறோம். இப்ப பாருங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்தை ஈடுபலியை விசுவாசிச்ச ஒவ்வொருத்தர் கையிலையும் இப்போ அந்த ஒரு என்ட்ரன்ஸ் சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நுழைவு சீட்டு கையில் இருக்கு. அந்த நுழைவு சீட்டை வச்சு தைரியமா உள்ள போக முடியும். சீட்டை கையில் வாங்கிட்டோம், ஆனா போறதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்? தயக்கம் காட்டிட்டு. ஆனா ரொம்ப நாள் நம்ம தயங்கி நின்றுட்டே இருந்தோம்னா அந்த சீட்டை வாங்கி இன்னொருத்தர் கையில் கொடுத்து, சரி இவர் ரொம்ப தயக்கப்படுறார், இவருக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை போல இருக்கு, இந்தாங்க நீங்க வேற ஒருத்தர் யாரா விருப்பத்தோட காத்துட்டு இருப்பாங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், அவங்க கையில கொடுத்து தேவன் உள்ள போன்றுவார். நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே கசப்பா இருக்கும், ஆனாலும் அதான் உண்மை. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நாம் இந்த வாய்ப்பை வாங்கிட்டோம், இன்னைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம், தேவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நம்ம செய்யல, அந்த வாய்ப்பு வேற ஒருத்தருக்கு போயிடும். ஆசாரிய ஊழியத்துல மிக முக்கியமான ஊழியமா இவங்களுக்கு இருக்கிறது ஜனங்களுடைய பலி.
ஜனங்களுடைய பலி செலுத்துறதுக்கு முன்னாடி அவங்க அவங்கள சுத்திகரிச்சுக்கக்கூடிய விஷயம் இருக்கு. அப்போ சுத்திகரிச்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த தங்களை தாங்களே சுத்திகரிக்கிறது தான் தங்களுடைய சரீரங்களை, அப்படின்னா சரீரம் மாத்திரமல்ல தங்களுடைய சிந்தை முழுவதும் பரிசுத்தமாக்குறது தான் இங்க ஜீவபலி. அந்த ஜீவபலியில முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா, நாம் குணலட்சணங்கள்லையும் சரி மற்ற எல்லா விஷயத்திலையும் சரி நாம் என்ன ஆகணும்னா, இங்க இங்க என்ன ஆகணும் அப்படிங்கும்போது நாம் பரிசுத்தமாக வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கு. பாருங்க, ஒரு ஒருவேளை என்னால பரிசுத்தமே ஆக முடியாதுங்க. இப்ப இன்னைக்கு நாம நிறைய சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம். எப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்ல இல்ல என்னால என்ன பண்ண முடியாது, தேவன் விரும்புற மாதிரியான காரியத்தை செய்யவே முடியாது. சில பேர் நம்ம சொல்லுவோம், சில சகோதரர்கள் சொல்லுவோம், பிரதர் வாங்க ப்ரேயர் பண்ணுங்க வாங்கன்னா, இல்ல இல்லைங்க நான்லாம் வந்து அதுக்கு தகுதி இல்லை அப்படிம்பாங்க. தகுதி இல்லைன்னு நாம சொல்லக்கூட, தேவன் நம்மளை தகுதி இல்லாம தகுதிப்படுத்தி. அப்போ எல்லாமே சில தயக்கங்கள் காட்டுவாங்க. எனக்கெல்லாம் அந்த அளவுக்கு நான் பரிசுத்தவான் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மிக முக்கியமான ரொம்ப டேஞ்சரான பொசிஷன் நமக்கு. நம்ம தைரியமா போகணும், தைரியமா எல்லா ஒழித்தையும் முன்னெடுக்கணும், செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும், நமக்கு அதுல விருப்பம் இருக்கணும். இது கட்டாயத்துல செய்யற காரியம் அல்ல, நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது. இது வந்து அதான் அந்த விருப்பத்துலதான் இந்த விஷயத்தை செய்ய முடியும். அதனால அந்த வசனம் படிச்சோம். கிறிஸ்து அப்படின்னா நான் செய்யறேன் அப்படின்னு அவர் வாலண்டியரா சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒருத்தர் கட்டாயப்படுத்தி செய்யற அர்ப்பணிப்பு இல்லை. அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது நம்ம மனசார நாம தேவ சமூகத்துல நம்மளை நாமே ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒப்பு கொடுக்கறது அந்த விருப்பமும் செய்கை நமக்குள்ள வந்துருச்சுனாலே நம்ம என்ன ஆயிடணும், செய்யணும். இப்ப நமக்குள்ள வந்து சில காரியங்கள் தடையா இருக்குன்னா, அந்த தடைகள் எல்லாத்தையும் நம்ம நீக்கி போடுறோம். நாம ஒப்பு கொடுக்கறதுக்கு, இந்த ஊழியத்திற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கும் இந்த பலியின் ஜீவியத்துல நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கு ஏதாவது தடைகள் இருக்குன்னா, அந்த தடைகளை எல்லாத்தையும் நம்ம நீக்கி போடணும். அதான் நம்மை சுத்திகரிக்கிறது. வசனம் வாசிச்சு முடிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க சகோதரி. சகோதரி வாசிக்கிறீங்களா? எஸ் பிரதர். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் வசனம் 3. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். இங்க பாருங்க எப்படி சொல்றாங்கன்னா, பிரியமானவர்களே, மாமிசத்திலையும் ஆவியிலும் 2. இங்க மாமிசம் ஆவி அப்படின்னா நம்முடைய வெளிப்புறமான சரீரம், அடுத்த ஆவினா நம்முடைய சிந்தை. இதுல இருக்கக்கூடிய எல்லா அசுசியும் நீங்க நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்தி கடவோம் அப்படின்னு சொல்லி, இதை நம்ம இன்னும் கூட இதை சரியா புரிஞ்சுக்கிறது. நம்ம இஆர்வியில, தமிழ் இஆர்வியில இதை வாசிக்கும் போது எப்படி இருக்குன்னா, நானே கூட வாசிக்கிறேன் பாருங்க. அன்பு நண்பர்களே, தேவனிடமிருந்து இந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கிறோம். எனவே நாம் நம் சரீரத்தையும் ஆத்துமாங்கிறது நம்முடைய சிந்தை வச்சுக்கோங்க, அசுத்தப்படுத்தும் எதனிடமிருந்தும் முழுக்க விலகி நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் நமது வாழ்க்கை முறையிலே மிகச் சரியாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனை மதிக்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு இது வந்து ஒரு டிரான்ஸ்லேஷன் படிக்கும்போது இது கிடைச்சிச்சு, அதை நான் எடுத்து போட்டிருக்கேன். அதுல சொல்றாங்க, நாம தடையா இருக்கிற எல்லா விஷயத்திலிருந்து நம்ம விட்டு விலகணும். நாம பரிசுத்தமாறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அதை விட்டு விலகணும். இப்ப பாருங்க, நான் பரிசுத்தமாகிறதுக்கு, தேவ சுத்தம் செய்வதற்கு தடையா இருக்குதுன்னு ஒரு விஷயம். அந்த விஷயம் என்னன்னா, என்னுடைய மாமிச சிந்தை, எனக்கு இருக்கக்கூடிய சில ஒரு காரியம் சொன்னா, என்னுடைய ஒரு கோபம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு கோபம்ன்ற ஒரு மோசமான குணச்சம் இருக்கு. அது நான் பரிசுத்தமா இருக்கேன், என்னை விட மாட்டேது அப்படின்னா நான் என்ன செய்யணும், அதை விட்டே ஆகணும், ஒழிக்கணும். அடுத்தது, எனக்கு செல்போன் பார்க்குற ஒரு கேம் அடிக்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம், செல்போன் பார்க்குற விஷயம் எனக்கு இருக்கு, இது என்னை பரிசுத்தமா இருக்க விடுறதில்லை அப்படின்னா அதை நம்ம எப்படியாவது செஞ்சு, இது நம்ம தெரிஞ்சிருச்சு இதுதான் அப்படின்னு, அதை நம்ம வந்து சுத்திகரிச்சு ஆகணும்னா அதை நம்ம தூக்கி வீசி ஆகணும். அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கணும், நாம அதிலிருந்து விலகி வைக்கணும். இருந்தால் மட்டும்தான் நாம் என்ன ஆக முடியும், பரிசுத்தமாக முடியும். அன்பான சகோதரர்களே,
கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள் இந்த பலியை செய்யணும்னா, பலி செலுத்தணும்னா அவங்க கட்டாயம் அவங்கள சுத்திகரிச்சே ஆக வேண்டும். அதுல மாற்றமே இல்லை. சுத்திகரிக்காம இந்த ஊழியத்தை அவங்க செய்ய முடியாது. அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே, நீங்க நான் நம்ம எல்லாருமே ஆசாரியர்கள் தான். நாமளும் பரிசுத்தமாகாம நம்ம எதையும் செய்ய முடியாது. ஏன்னா சுத்தமா இருந்தா தான் தேவன் நம்முடைய பலியை அங்கீகரிக்கிறார். அப்படி சுத்தமில்லாத எந்த விஷயங்களையும் தேவன் அங்கீகரிக்கிறது இல்லை. அப்ப நம்ம பரிசுத்தமா இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். முழுமையாக நம்மை தேவனுக்கு அர்ப்பணிச்சு எல்லா விஷயத்தையும் விட்டு ஒழிச்சு நம்மை அசுத்தப்படுத்தக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம விட்டு நீக்கி நாம் பரிசுத்தமாக இருந்து நம்முடைய ஜீவிய நாட்கள் முழுக்க பலி செலுத்தி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நாம் சபை வாய்ப்பை அடைவோம். கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம். கிறிஸ்துவை போலவே மாறி கிறிஸ்துவோடு கூட நாமும் இந்த உலகை ரட்சிப்பின் அதாவது உலகத்தை ரட்சிக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம செய்வோம். தேவன் நாம இந்த காரியங்களை ஆசீர்வதித்து பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சர்வத்தில் கூட தேவனுடைய ஒரு மாபெரும் கிருபை நம்மோடு கூட இருந்ததுனால அருமையான அந்த ஆசாரியர்களுடைய செயல்பாடுகள் குறித்து தியானம். அன்னைக்கு மாம்சீக இஸ்ரேலர்கள் அந்த பலி செலுத்த வரணும்னா ஒரு மாம்ச ரீதியாக ஒரு பூரணம் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா அவர்களால் பலி செலுத்த முடியும். அதே போல இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக அழைக்கப்பட்டிருக்க நாமும் பலி செலுத்தி அந்த பரலோக ராஜ்யத்தை எடுத்து பிடிக்கணும்னா நம்ம ஆவிக்குரிய வகையிலையும் பூரணப்பட்டதா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது அருமையான சகோதரர் ஜீவ பலியாக நம்மளை ஒப்பு கொடுத்தே ஆகணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு அன்னைக்கு கட்டாயமாக ஆரோன் பலி செலுத்திட்டு தான் உள்ள போனார். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த வாய்ப்பை மீட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை பெற்றிருக்கிற நாமும் விருப்பத்தோட அந்த ஜீவ பலி கொடுத்தோம். அந்த ஜீவ பலி கொடுக்கறதுக்கு அருமையான ஒரு விஷயம் என்னன்னா, விருப்பம் இருந்தால் ஒழிய அது கண்டிப்பா நம்மளால செய்ய முடியாது. அப்படி நம்ம விருப்பம் இல்லைன்னு நம்ம தயக்கி காட்டணும்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மோசைட்ட கூட நம்ம பார்க்கலாம். அருமையா காணாமல் போசினார். அவர் என்ன பண்ணாரு, தயக்க காட்டினார். அந்த பாட்டு ரெண்டா பிரிச்சுட்டார். ஆர்வம் வர ஒரு சூழ்நிலை. இல்லைன்னா மோசை எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பிரிச்சு பாருங்க. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு எளிமையான விஷயம் நம்ம அநேக முறை கேட்டிருந்த விஷயமா இருந்தால் கூட கட்டாயமா அல்ல, தேவனுடைய தெய்வீக சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த கீழ்ப்படிதல் இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா விருப்பம் நமக்குள்ள வந்துடும். அந்த ஜீவ பலி செலுத்துவதற்கு ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பாக அங்க போயிடும். அதனாலதான் அந்த தெய்வ பயத்தோட ஒரு நாளும் நாம் பூரணப்படுவதற்கு நம்ம முயற்சி பண்ணலாம். கண்டிப்பா தேவன் நமக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாங்க. நமக்கும் அந்த ஒரு வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ஒரு பாடத்தின் வழியாக. அதை உணர்ந்தவர்களாக இருந்து இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த ஜீவ பலி செலுத்துவதற்கு மனமும் வந்து நாம் செயல்பட தேவன் நமக்கு கிருபை தருவார். இந்த வாய்ப்பை பகிர்ந்து சகோதரருக்கும் அவ்விதமான ஆசீர்வாதத்தை தேவன் தருவாங்க. அவர்கள் கூட நம் அனைவரின் சார்பாக நாம் நன்றிகளை எடுத்துக் கொள்ளலாம். இந்த கூடுகைக்கு நிறைவாக நம்ம மத்தியில் இருந்திருக்க சகோதரர் விஜயகுமார் அவர்கள் இன்றைக்கான இரவின் கீதங்களை வாசிப்பார். அதைத் தொடர்ந்து நம்ம அந்த சகோதரர் மோசஸ் அவர்கள் இறுதி ஜெபம் தெரிவித்து இந்த கூடுகையானது நிறைவு. பிரதர், இரவின் கீதங்கள் வாசிக்கிறேன் பிரதர். ஓகே பிரதர். கேக்குதுல பிரதர்? இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இரவின் கீதங்கள்ல கொடுக்கப்பட்ட தலைப்பு மத்தேயு 4:11, ஆகஸ்ட் 14. அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நமது கர்த்தராகிய இயேசு தம்முடைய பிதாவினால் குறிக்கப்பட்ட பணியை சிறமேற்கொண்டு செய்வதில் பல வழிகளை சாத்தான் காண்பித்தாலும் அவைகளில் ஒன்றையும் ஏற்றுக்கொள்ளாமல் சுய தியாகம் செய்து இடுக்கமான வாசல் வழியாக குறிப்பிட்டபடியே நடந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வெற்றி சிறந்தார். எனவே எதிரொலியான சாத்தான் பிதாவின் வார்த்தைக்கும் அவரது ஆவிக்கும் உண்மையுள்ளவராக இருக்கின்ற கிறிஸ்துவனிடத்தில் தன் நோக்கம் நிறைவேறாது என்று கண்டு அவரை விட்டு விலகி ஓடிவிட்டான். சோதனை முடிந்த பின் பேசா அவருடைய பரிசுத்த தூதர்கள் வந்து அவருக்கு உபவாசத்தினாலே ஏற்பட்ட சோர்விலே பணிவிடை செய்தார்கள். இயேசு தம்முடைய தெய்வீக பலத்தை காட்டும் வாய்ப்பு இருந்தும் அதை தமக்காக பயன்படுத்தவில்லை.
இப்படியாக நமது ஆண்டவரின் அனுபவத்தை போல நம்மையும் வெற்றி வந்தடைகிறது. ஆவியின் ஐக்கியமும் மன உற்சாகமும் தெய்வீக கிருபையும் உணர்வையும் பலப்படுத்தி அடுத்த சோதனைக்கு தயார்படுத்துவோம். ரீபீட்ஸ் நம்பர் 2568-4. தேங்க்யூ பிரதர். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்களில் வீற்றிருந்து பூமியின் மணமக்களாகிய எங்களை நித்தமும் கண்ணோக்கி பார்த்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஒன்றான மீதேவனே, தாம் ஒருவராய் சாகாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே, சகல அண்ட சராசரங்களையும் படைத்தவரே, அதன் காலத்தில் நித்தமும் நீத்தியாய் வழி நடத்தி வருகிற தகப்பனே, தாம் ஒருவருக்கே துதி கனம் மகிமை யாவற்றையும் செலுத்தி இந்த ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஒரு மாலை நேரத்திலும் எங்களை சகோதர சகோதரிகளாக ஒன்று கூட்டி உமது வார்த்தைகளை உமது தாசர் மூலியமாக எங்களுக்கு அளித்த உமது கிருபைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அது மட்டுமல்லாமல் கேட்ட உமது தாசர் மூலியமாக எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நாங்கள் எங்கள் மனதிலே நிறுத்தி அதை 30, 60, 100 உமது பிரசங்கத்திலே பெருக்கி உமக்கு முன்பாக நாங்கள் வாழ நீங்கள் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமே கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஒரு கூடுகையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்திய தேவருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, விசேஷமாக நாங்கள் எங்களுடைய சுய சித்தங்களை இழந்து நடக்க நீங்கள் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது நாங்கள் பிரிந்து சென்றாலும் எங்களோடு பிரியாத நேசர் தாமே எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு சிறிய விண்ணப்பத்தை எங்களுடைய மீட்பரும் இரட்சகரும் எங்கள் மனவாளனும் எங்கள் கண்மலையும் எங்களுக்கு ராஜாதி ராஜாவும் எங்களுக்கு நித்தமும் தலையாக இருந்து போஷிப்பித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.